வந்து நம்ம இந்த கீரை வந்து பொரியல் பண்ண போகிறோம். 2 மினிட்ஸில் மேகி பண்ணுற மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாமே 2 மினிட்ஸில் நம்ம செய்யலாம். ரொம்ப ஹெல்த் உடம்புக்கு. வீக்லி ட்வைஸ் வந்து ஒரு கீரை எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு எல்லா நியூட்ரிஷன்ஸும் கிடைக்கும். கால்சியம், விட்டமின்ஸ், ஃபைபர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இது வந்து பசலைக்கீரை. இது கொடி பசலை, செடி பசலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து செடி பசலைக்கீரை. நம்ம வீட்டோட தொட்டிங்கள்லே வைக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீக்லி வந்து 2 டைம்ஸ் நம்மளும் அறுவடை பண்ணிக்கலாம். இதில் சிட்டி சைட்லலாம் பார்த்தோன்னா 20 ரூபா 30 ரூபா வரலையும் விற்கிறாங்க. ஒரு கட்டு கீரை, ஒரு பஞ்ச் ஆஃப் கீரை, ஒரு 10 பீஸ், ஒரு 10 கிளை இருந்தால் போதும் நம்மளுக்கு. இதில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கீரையை. இது வந்து கீரை கடையில் செய்யலாம், பொரியலும் செய்யலாம். பொரியல் வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி தான் இது. குக்கர்லேயே சட்னி செஞ்சிடலாம். எப்படின்ட்டு பார்க்கலாம். இதை கடையில் செய்யலாம். அப்புறம் சாம்பார் வைப்பாங்க சில பேர். கீரை கூட்டும் பண்ணுவாங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு கட்டி இடித்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீரையை போட்டுற வேண்டியது தான். 2 வதக்கிட்டு சில பேர் ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க கீரை சமைக்கிறது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எல்லா வெஜிடபிள் மாதிரி தான் இதுவும். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் ஆர் 2 செகண்ட் டேவே சமைச்சிடணும்னா இது வந்து ரொம்ப நாள் வைக்க முடியாது. 2-3 நாள். சில பேர் வந்து 2-3 நாள் வச்சுருவாங்க. பிகினர்ஸ், அவங்களுக்கு சமைக்க தெரியாத 2-3 நாள் வச்சுட்டாங்கன்னா அது வந்து அழுகிடும், வேஸ்ட் ஆகிடும், கீரை வாடி போயிடும். ஸோ ஃபஸ்ட் ஆர் செகண்ட் டேவே சமைச்சி வச்சுருங்க. சமைக்கணும். இதை ஒரு கிண்டிட்டு கீரைலாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வேலை ஆகிடும். ஒரு 5 செகண்ட்லேயே வந்து நம்ம இப்படி வதக்கறக்குள்ளே அது வேக ஆரம்பிச்சிடும். தண்ணி விட்டு அப்படியே வேக வைக்க வேண்டியது தான். இது வந்து தண்ணி வந்து ரொம்பலாம் ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் தெளிக்கணும். கீரைலாம் சமைக்கிறப்ப ஜஸ்ட் லைட்டாக என்ன பண்ணணும், லைட்டாக 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அது மாதிரி தண்ணி ஆட் பண்ணணும். அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். தண்ணி அதிகமாக இருந்தால் கூட்டு, ரொம்ப அதிகமாக இருந்தால் சாம்பார், அதை மாதிரி போயிடும் நம்மளுக்கு. லைட்டாக உப்பு வந்து அதுமாரி உப்பு ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணணும் கீரைங்களுக்கு. சும்மா ஓரளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கரிச்சிடும் கீரைகளில். கீரை, வாழைத்தண்டெல்லாம் சமைக்கிறப்ப ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணணும். உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. வாட்டர் வந்து 2 to 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு தான். ஏன்னா கீரையே வந்து தண்ணி விடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு கீரை ரெடி. ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா கீரை பொரியல் ரெடி. குழந்தைங்களுக்கும் வந்து பாக்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கீரை வந்து பொரியலாக பரட்டி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குக்கர் போட்டு மூடிட்டோம். அப்போ எப்படி விசில் வந்தது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது. 2 to 3 ஸ்பூன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக பக்குவமாக வரும். இதே மெத்தடில் தான் வந்து நம்ம அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை எல்லாமே பொரியல் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் இது. நிறைய மசாலாஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல்
சும்மா மிளகா கிள்ளி தாளிச்சிருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ரீ ஃபேமிலி. பாய்.